ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு அற்புதமான ட்ராமாவாக வெளியான இயோ கேபிட்டானோ. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை செனகலில் தான் ஆரம்பிக்குது. அங்கே 2 டீனேஜ் பசங்க நமக்கு காமிக்கப்படுறாங்க. ஒருத்தனுடைய பேர் சேடோ, இன்னொருத்தனுடைய பேர் மூசா. இவங்க 2 பேரும் பேசிக்காக கசின்ஸு. இவங்க 2 பேருக்குமே இந்த 2 பேர் இல்லை, கிட்டத்தட்ட இந்த ஊரில் இருக்க பல பேர்த்துக்கு ஏங்க இதெல்லாம் ஒரு ஊரா, இந்த ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு முதல்ல நம்ம எப்படியாவது போய் யூரோப்புக்கு செட்டில் ஆகிடணும், யூரோப்புக்கு போய் செட்டில் ஆகிடணும், அதுலேயும் குறிப்பாக இட்டலி அங்கே போய் செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. செட்டில் ஆகிடணுங்கிறத விட அங்கே போனால் தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். ஆப்பிரிக்காவில் என்னத்தை சம்பளத்தை கொடுக்குறாங்க இங்கே வேலை பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இதனால் பல பேர் இல்லீகலாக இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு, ஏன்னா இவங்ககிட்ட பெருசாக காசுலாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதனால் இவங்ககிட்ட இருக்க காசை வச்சு எப்படியாவது இல்லீகலாக கள்ளத்தோணி மூலமாக போகிறாங்க இல்லையா, எப்படியாவது போய் நம்ம இட்டலிக்கு சேர்ந்துடணும், அங்கே லைஃப்பில் நல்லா சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாதிச்சுட்டு திருப்பி தான் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இந்த 2 பசங்களுக்கும் அதுதான் ஆசை. இதில் இந்த சேடோ இருக்கானே, அவன் தான் படத்துடைய கதாநாயகன். அந்த பையனுக்கு 16 வயசு. இப்போ இது சேடோவுடைய அம்மாவுக்கு தெரியும் போது, இங்கே பாரு மகனே காலை ஒடிச்சு போடுவேன் உன்னை, நான் விளையாட்டா கட்டிக்கிட்டு இருக்கேன், நீ இங்கே இருந்து நீ அந்த ஊருக்கு இப்படி இல்லீகலாக போகணும் அந்த நாட்டுக்கு அப்படிங்கிறிய, போகிறதுக்கு முக்கியமாக உனக்கு 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, அது பல 100 கிலோமீட்டரை தாண்டி வெறும் பாலைவன பகுதி தான், முதல்ல அதை தாண்டணும். அதுக்கப்புறம் அப்பால் கடல் இருக்குது, அதையும் நீ தாண்டணும். இது 2ஐயும் நீ சட்டத்துக்கு புறம்பாக யாருக்கும் தெரியாமல் தாண்டணும். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா இங்கேருந்து கிளம்பி அப்படி போய் செட்டில் ஆகணும் சார் அப்படின்னு கிளம்புனவனில் 199 பேருடைய பிணங்கள் இந்த பாலைவன பகுதியிலையும் அந்த கடலுக்குள்ளேயும் தான் கிடக்குது. எவனும் போய் அங்கே சேரலை. பார்த்தா சுற்றுவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்க, தெரியுதா? இந்த மாதிரி விளையாட்டுத்தனமே இங்கே இருக்கக்கூடாது, இதெல்லாம் அடியோட மறந்துடு அப்படிங்குது அவங்க அம்மா. இதில் அந்த கசினை வேறு கேட்டு, டேய் மகனே உன்னையெல்லாம் என் மகன் நல்லா தான் இருந்தேன், எனக்கு தெரியும்டா எவன் இந்த வேலையெல்லாம் சொல்லி அவனை ஏற்றி விட்ருப்பான்னு, கொன்னே அப்படி ஞாபகத்தில் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கசினையும் கூப்பிட்டு வான் பண்ணுது இவங்க அம்மா. இருந்தும் இந்த 2 பசங்களுக்கு வாங்கங்க, அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. நாளைக்கு இட்டலி போய் பையன் கை நிறைய சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கும்போது வேணாம் நான் சொல்ல போகிறாங்க, ஏன் மகன் அப்படின்னு சந்தோஷமாக பட போகிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளெல்லாம் பார்த்து அதில் கிடைக்கிற சம்பளம் பணம் எல்லாத்தையும் வச்சு வீட்டுக்கே தெரியாமல் ரகசியமாக சேர்த்து வைக்கிறாங்க. 2 பேர் போகிறதுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிற அளவில் இவங்களாம் ஒரு விஷயத்தை யூர்ஜிதம் பண்ணி, இப்போ ஒரு தருணத்தில் ஒரு நாள் நைட்டு மொத்த ஊரே தூங்கிட்டு இருக்க டைமில் ஓகே வாடா போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு அபாயத்தை தாண்டி தான் நம்மளுடைய லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்காம, இதுக்கப்புறம் இவங்களுடைய பிரயாணம் என்ன தான் ஆச்சு, வெற்றிகரமாக 2 பேரும் போய் சேர்ந்தாங்களா, இது எல்லாம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பார்க்கும்போதே நமக்கு நம்ம பிளஸ்ஸியுடைய இயக்கத்தில் பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய நடிப்பில் வெளியான ஆடு ஜீவிதம், த கோட் லைஃப், அந்த படம் தான் ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட அதே பாணியில் ஒரு படம். இந்த படத்துடைய பல காட்சிகள் என்ன இது ஆடு ஜீவிதத்தில் அப்பயே பார்த்துட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்துடைய பல காட்சிகளும் சரி, அந்த படத்துடைய பல காட்சிகளும் சரி, அந்த அளவுக்கு ஒத்து போகத்தான் செய்யுது. ஆக்சுவலாக என்ன ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த படம் தான் முன்னாடி வெளியாகிருக்கு, ஆடு ஜீவிதம் இதுக்கப்புறம் தான் வெளியாகிருக்கு. ஆனால் அது வந்து அண்டர் ப்ரொடக்ஷனில் ரொம்ப நாள் இருந்த ஒரு படம். கொரோனா டைமில் ஆரம்பித்து பெரிய பிரச்சனையெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் கடைசியாக வெளியான ஒரு படம் இது. அதனால் 2 இயக்குனர்கள் கிட்டத்தட்ட ஒரே பாணியில் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் இருந்திருக்கு. அப்படி தான் திங்க் பண்ணி ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த படத்தை அடிச்சிருக்காங்க. ஆனால் 2மே காட்சி அமைப்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் கூட பல விஷயங்களில் ஒத்து போகுது. இதையும் நான் இங்கே தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் ஆடு ஜீவிதத்துடைய விமர்சனத்தில் ஒரு விஷயம் நம்ம தெளிவாக சொல்லிடுவோம், எங்கள் ஒரு நல்ல படம் இது. ஆனால் 3 மணி நேரம் அப்படிங்கிறது டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 3 மணி நேரத்துக்கு இவங்க இவ்வளோ தூரம் ஜவ்வாக இழுத்திருக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலேயே நம்ம பிருத்திவிராஜ் சுகுமாரனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவர் ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டியிருக்காரு ஸ்க்ரீனில் அப்படிங்கிற விஷயமாகட்டும், எவ்வளோ பெரிய கொடுமையை அங்கே போனவர் அனுபவிச்சிருக்காரு ஒரு நபர். அது நீங்கள் வந்து பிருத்திவிராஜ் சுகுமாரனே விடுங்க, ஒரு கதாபாத்திரமாக அந்த படத்துடைய கதாநாயகன் எவ்வளோ பெரிய கொடுமையை தாண்டி ஐயோ அந்த உசுரோட ஊடு வந்து சேருவானா இல்லையா தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய எமோஷனல் இம்பேக்ட் அந்த படம் கொடுக்க வேண்டிய இடத்துல முதல்ல கொடுத்துருச்சு. அதை கட் ஷாட் பண்ணி மினிமம் ஒரு 1/2 hour கட் பண்ணி அவங்க வச்சுருக்கலாம், கிறிஸ்பாக கொஞ்சம் அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். 3 மணி நேரம் இழுத்ததுலேயே
நமக்கு கிரியேட் ஆன ஒரு சில எமோஷன்ஸே கூட அங்கங்கே அட போவாங்கங்க திருப்பி திருப்பி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறது அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஆடு ஜீவிதம் நமக்கு கொடுத்தது. இதை நம்ம அந்த விமர்சனத்திலே சொல்லியிருப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அது 3 மணி நேரம் படம் ஆடு ஜீவிதம். இந்த படமே 2 மணி நேரம் தான். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல், ஆனால் இந்த பசங்க ஆழ்ந்த வேலை என்னென்ன விஷயங்களை சந்திக்கிறாங்க, எவ்வளவு சம்பவத்திற்கு உள்ளாகிறாங்க, எல்லாத்தையும் கடந்து கடைசியாக உங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு நல்ல ஃபீல். இது ஒரு எமோஷனல் ட்ராமா இல்லை, ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ட்ராமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் படம் முடியும் போது ஒரு விதமான ஒரு ஃபீலோடு நமக்கு வந்து முடிக்கிறாங்க. அதை நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இதில் சேடோ அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அந்த நடிகர், அந்த குட்டி பையன் இருக்கானே 16 வயசு பையன், அந்த பையன் அவனுடைய உண்மையான பேரே சேடோ சார். அதே மாதிரி மூசா, அந்த பையன் நல்லா பண்ணியிருப்பான். அந்த பையனுடைய உண்மையான பேர் முஸ்தஃபா ஃபால். இவங்க 2 பேரும் தான் இந்த கதையுடைய உயிர்ப்பு. அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க 2 பேரும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரம் அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு கொத்தனார் மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒன்று வரும், நீங்கள் படம் பாருங்கள் தெரியும். அவரும் ரொம்ப மைல்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ரொம்ப சட்டிலாக தான் பண்ணியிருப்பார். பெருசாக ரியாக்ட் பண்ணிக்க மாட்டார். ஆனால் அவர் ரியாக்ட் பண்ணுற அந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப அழகாகவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது போக இந்த படத்தில் இவங்க இந்த பாலைவனத்தை கடக்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்குது பாருங்கள். அட பாவிகளா, மனுஷன் உயிருக்கு இவ்வளோதானடா மதிப்பு அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் அந்த காட்சி கொடுக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள். ஏன்னா அந்த சீனை நான் கொஞ்சம் விவரிச்சேன் அப்படின்னா போங்கண்ணே ஸ்பாய்லர் சொல்லிட்டீங்க, அப்போ படம் பார்க்கும்போது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு அப்படின்னே ஒரு 4 பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்தே அதை தெரிஞ்சுக்கங்க. டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக அந்த பாலைவன பகுதியை அவங்க காட்சிப்படுத்தின விதம், அதுக்கான ஏரியல் ஷாட்ஸ் ஆகட்டும், அந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அவ்வளோ பெரிய பாலைவனம், அதுக்குள்ளே போகிற ஒரு 3 ஜீப்பு அப்படிங்கிறதுல அது எவ்வளோ பேர் ஏற்றிட்டு போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு மிரட்சியாகத்தான் ஒரு காட்சிப்பதிவாக நான் பார்க்குறேன். அந்தளவுக்கு அதை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த டீமை. மற்றபடி மியூசிக்கு, எடிட்டிங்கு, படத்துடைய சவுண்ட் டிசைனிங்னு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகாகவே நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். அப்படி பெருசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டு. இந்த படம் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான் இது. ஆடு ஜீவிதமே சூப்பர் படம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த படம் உங்களை கண்டிப்பாக கவர்ந்தே தீரும். இந்த படமெல்லாம் 38 அவார்ட்ஸ் ஆல்ரெடி வின் பண்ணி 33 அவார்டுக்கு நாமினேட் ஆன ஒரு படம். அந்த 33 நாமினேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே கோல்டன் குளோப்லேருந்து போன வருஷம் ஆஸ்கார் வரைக்கும் அவ்வளோ விருதுகளும் அடக்கம். எல்லாத்துக்கும் நாமினேட் ஆகிருக்கு. அந்தளவுக்கு ஒரு சூப்பர்பான படம். டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். ஆனால் இது ஒரு ஸ்லோ பேஸ் ட்ராமா தான், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டெட் ஸ்லோ ட்ராமா தான். ஒரு மனுஷன் உயிருக்கே போராடிட்டு இருக்க தருணத்தில் அங்கேருந்து த்ரில்லிங் மூமெண்ட் வேண்டி கிடக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த மாதிரி உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.